வெல்கம் பெங்களூர் டு சேலம். இன்றைக்கி நான் சில்லி சிக்கன் போலவே ஒரு டேஸ்ட்டுள்ள டிஷ் பண்ணியிருக்கேங்க. இதுக்கு தேவையானது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. பட்டாணி பருப்பு, துவரம் பருப்பு, இஞ்சி, பூண்டு, உப்பு, 65 மசாலா, சிக்கன் மசாலா, மிளகாத்தூள், எண்ணெய், மிளகு, வெங்காயம், இவ்வளோதாங்க. அப்படியே மொறுன்னு சில்லி சிக்கன் சாப்பிட்ட உணர்வே ஏற்படும். அந்த அளவுக்கு இது நான் பண்ணியிருக்கேன். வெங்காயத்தோடு சாப்பிட்டு பாருங்கள், எல்லாம் ஏமாந்து போயிடுவாங்க. பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபர். நான் 200 கிராம் பட்டாணி பருப்பும் 100 கிராம் துவரம் பருப்பும் போட்டு ஊற வச்சுட்டேங்க. காலையிலே ஊற வச்சுட்டேன். ஒரு 5 ஹவர்ஸ் ஊறிடுச்சு. இப்போ பாருங்கள், அதுக்கு இஞ்சியும் பூண்டும் போட்டு அரைச்சிக்கணும், நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ பூண்டு அப்படியே நான் தோலோடவே போடுறேன். இதோட உப்பும் போடுறேன். நான் அது ஸ்கிப் ஆகிடுச்சு. உப்பும் சேர்த்தியாச்சு. இதுக்கு ஏற்ற அளவு உப்பு சேர்த்து நம்ம அரைச்சிடணும். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிக்கணும். கொரகொரப்பெல்லாம் தேவையே இல்லை. இதுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்கள், இப்படி குழன்னு அரைச்சிக்கணும். பிறகு இந்த மாதிரி அரைச்சிட்டு நம்ம ஒரு தட்டில் எண்ணெய் தடவி வச்சுக்கலாம். இது ஆவியில் வேக வைக்கணும். பிறகு நம்ம மிக்ஸி ஜார்லேருந்து எடுத்தோம் இல்லைங்களா, அதை நல்லா இப்போ பவுலில் போட்டு கலந்துக்கலாம். அங்கங்கே இதாக இருக்கும், அதாவது அரைச்சது அங்கங்கே இருக்கும். அது நம்ம நல்லா ஈவனாக கலந்து விட்டுடணும். இப்போ நான் இட்லி பாத்திரத்தில் ஒரு சின்ன பாத்திரம் வச்சு அது மேலே இந்த மூடி வைக்க போகிறேன். இது எண்ணெய் தடவின மூடி, தட்டு. இப்போது இதை அரைச்ச விழுது இதில் சேர்த்திடலாம். பருப்பு விழுது இந்த மாதிரி மொத்தமாகவே இருந்தால் போதுங்க. நம்ம கேக் மாதிரி கட் பண்ணணும். அதை வெந்த பிறகு இந்த அளவுக்கு இருந்து நம்ம வேக வைக்கணும். அவ்வளோதான். இது உப்பு, இஞ்சி, பூண்டு, அவ்வளோதாங்க. இது எதுவுமே தேவையில்லை. இதை அடுப்பில் வச்சு வேக வச்சுட்டேன். பாருங்கள், வெந்துருச்சு. இப்போ அதை நல்லா கேக் மாதிரி நம்ம வெட்டிக்கலாம். பீஸாக வெட்டி எடுத்துடணும். இப்போ அந்த பீஸை இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி வெட்டி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எண்ணெயில் பொரிக்கணும். இதுக்கு நம்ம பொரிக்கிறதுக்கு என்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் இதுக்கு 65 மசாலா ஆட் பண்ண போகிறேன். இதிலே கொஞ்சம் லைட்டாக உப்பு இருக்கும். அதனால் நம்ம உப்பு போட தேவையில்லை. இப்போது சிக்கன் மசாலாவும் இதில் சேர்த்திட்டேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் இதில் சேர்த்தணும் காரத்துக்கு. ஒரு அரை மூடி லெமன் இதில் பிழிஞ்சிட்டேன். இப்போ நல்லா கலந்து விடலாம். தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க. இதுக்கு எதுவுமே தேவையில்லை. இவ்வளவு போட்டாவே போதும். சில்லி சிக்கன் டேஸ்ட்டுக்கே வந்துடும். இந்த துவரம் பருப்பு, பட்டாணி பருப்புலையுமா சில்லி சிக்கன் டேஸ்ட்டு வரப்போகுதுன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே அதிசயமாக போயிடும். இப்போ இந்த பீஸாக கட் பண்ணது இதில் நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து நான் இது ரெஸ்ட் கொடுக்கலங்க. நான் உடனே செஞ்சிட்டேன். அதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ ஆயில் ஊற்றி சின்ன வடை சட்டியில் ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன். காஞ்சிட்ருக்கு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நான் ஃப்ரை பண்ண போகிறேன். நல்லா மொறுமொறுப்பாக வர வரைக்கும் நம்ம அதை ஃப்ரை பண்ணணுங்க. பாதியிலே நம்ம எடுக்கக்கூடாது, நசன்னு எடுக்கவே கூடாது. நல்லா ஃப்ரை ஆகணும். முறிச்சா அப்படியே சவுண்டு கேட்கணும். அந்த மாதிரி நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கணும். அப்போ தான் இந்த சிக்கன் டேஸ்ட்டே கிடைக்கும் நமக்கு. இப்போ இன்னொரு ஈடும் நம்ம போட்டுடுறேன். ஃப்ரை பண்ணுறது எல்லாருக்குமே தெரியும் தான், இருந்தாலும் நான் 2 டைமு காட்டிடுறேன். இப்போ எல்லாமே ஃப்ரை பண்ணியாச்சு.
இதுக்கு வந்து மிளகுத்தூள் சில்லி சிக்கனுக்கு என்ன பண்ணுறோமோ அதே போல் இதுக்கு மிளகு தூவிக்கலாம். வெங்காயம் கட் பண்ணி ப்ரெசன்டேஷன் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, அருமையான சில்லி சிக்கன் சாரிங்க பருப்பு சில்லி 65 ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா பெங்களூர் டு சேலம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.